everyone, welcome back to Rita's Garden. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா ஒரு vlog எடுக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்து வந்திருப்பீங்க. ஸோ கெஸ் பண்ணியிருப்பீங்க. நானுமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன் ஃபஸ்ட் நான் அந்த பிளேஸுக்கு போகிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போது வடசேரி பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம வந்து பழத்தோட்டத்துக்கு போக போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பழத்தோட்டம் தான் பார்க்க போகிறோம். சரி, நானும் ரொம்ப ஆசையாக வந்து இந்த ஃப்ரீ பஸ்ஸில் ஏறிடலான்னு பார்த்தா ரொம்ப தேடி பார்த்தேன். ஒரு 2 பஸ் இருந்து, பட் அந்த பிளேஸுக்கு போகாத பஸ்ஸு தான் நின்றுச்சு. ஸோ ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்னும் எங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து கொஞ்சம் வேறு இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் கொஞ்சமாக போய் சொல்லி ஸோ ஏறிட்டோம், இங்கே வந்துட்டோம் அங்கே வந்துட்டோம்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அது போக முடியல. சரி, இப்போ நம்ம வந்து ஒரு பஸ்ஸில் இருந்தோம். இந்த பஸ்ஸில் நல்லா இருந்துச்சு. பட் இதில் வந்து எவ்வளோ ரூபா டிக்கெட்னா வந்து ஒரு 25 rupees டிக்கெட் இருந்துச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போச்சு. இப்போ நம்ம வந்து அந்த பிளேஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். இது வந்து குட்டி குட்டி கிளிப்ஸு. இது வந்து நம்ம சிஎஸ்ஐ ஹோம் சர்ச்சில் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து எங்கே பார்த்தோன்னா இது வந்து சுசீந்தரம் கிட்ட. ஸோ இந்த ஏரியாவில் வந்து நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன். பட் அந்த ஏரியா நல்லா இருக்கும், நான் வந்து கவர் பண்ண முடியல. நிறைய மரம்லாம் இடையிடையாக இருந்துச்சு. ஓகே, நம்ம இதை வந்து அப்படி பாஸ் பண்ணி நேராக இப்போ நம்ம எங்கன்னா பழத்தோட்டத்துக்கு வந்தாச்சு. பழத்தோட்டத்துக்கு தான் ஃபஸ்ட் நம்ம போகணுன்னு நினச்சோம். பட் அங்கே வந்து க்ளோஸ்டாக இருந்து. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் பார்க்கும்போது தான் ஒரு பெரிய அக்வாரியம். இதுக்குள்ளே வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 100 rupees வாங்குகிறாங்க அடல்ட்டுக்கு. நார்மலாக அதுக்கப்புறம் சின்ன பசங்களுக்கு ஒரு 10 years கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து 50 rupees வாங்குகிறாங்க. நாங்கள் வந்து ஒரு கை குழந்தை கூட்டிட்டு போனோம். ஒரு 2 to 3 years இருக்கும். அவளுக்கு வந்து டிக்கெட் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம கவுண்டரில் பார்த்திங்கன்னா தெரியும், மார்னிங் 10 to 9 o'clock வரை இருக்குது. ஸோ டிக்கெட் வாங்கியாச்சு. நம்ம இப்போ வந்து கொடுத்துடலாம். நான் வந்து தெரியாமல் வந்து வாட்ச்மேன் அங்கள்கிட்ட வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் கொடுத்துட்டேன். பட் அவங்க வந்து இன்னொரு அக்கா கிட்டே கொடுத்தாங்க. ஸோ அவங்களும் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷையாக இருந்தாங்க. அதனால தான் அவங்க ஃபேஸ் நான் காமிக்கலை. இப்போ நம்ம உள்ளே போயிடலாம். உள்ளே போனதுக்கப்புறம் நானும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பேன். என்ன வந்து நம்ம நிறைய ஃபிஷ்ஷஸ் பார்க்க போகிறோம் அப்படி இப்படின்னு. பட் வந்து இது நார்மலாக ஒரு அக்வாரியமில் இருக்கிற மாதிரி தான் ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, அவங்க வந்து என்ன ஃபிஷ் அப்படின்னு நேம் போடலை. பட் ஃபிஷ்ஷஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்து. இந்த ரோவில் ஃபுல்லாகவே குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸாக இருந்து. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஸோ சில ஃபிஷ்ஷஸ்லாம் ரொம்ப வந்து அழகாக இருந்துச்சு. இதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து எல்லாமே பெரிய ஃபிஷ்ஷஸாக இருந்து. பெரிய ஃபிஷ்ஷஸ் வந்து ஒரு 2, 3 தான் போட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு இடத்துல வந்து 1 தான் போட்டிருந்தாங்க. பட் இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பிகாஸ் இது ஃபஸ்ட் டைம் கன்னியாகுமரியில் ஒரு அண்டர் கிரவுண்ட் அக்வாரியம் திறந்துருக்காங்க. பட் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஃபஸ்ட்டு எல்லோரும் வந்திருப்பீங்க. பட் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து உள்ளே போனோன்னே கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். பிகாஸ் இது நார்மலாக ஒரு அக்வாரியமில் இருக்கிற மாதிரி தான். பட் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரேராக இருந்துச்சு. சில ஃபிஷ்ஷஸ் தான் நம்ம பார்த்துருப்போம். பட் நிறைய ஃபிஷ்ஷஸ் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ சில ஃபிஷ்ஷஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. சில ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து ஒரு மாதிரி ராக் மாதிரிலாம் இருந்துச்சு, கல் மாதிரி இருந்துச்சு. பட் இவங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி இந்த பெரிய ஃபிஷ்ஷு ஒரு மெர்மாய்ட் ஃபிஷ் மாதிரி இருந்துச்சு. அதுக்கிட்ட வந்து ஒரு மாதிரி டிஸ்கோ லைட்லாம் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் அதுக்கு நின்று ஃபோட்டோ வேறு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் இது வந்து பார்க்கலாம். இது 100 rupeesக்கு ஒருத்தான்னு கேட்டால் லாஸ்ட் வரை வெயிட் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். பட் இங்கே வந்து நிறைய பேர் வந்து ஃபிஷ் பார்த்தாங்களோ இல்லையோ, நிறைய பேர் வீடியோ எடுத்தாங்க, நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. நிறைய குட்டி குழந்தைங்கள்லாம் வந்திருந்தாங்க. பட் அவங்க எல்லாருமே ரொம்ப குட்டி பிள்ளைங்களாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்து. நார்மலாக வந்து என்ன பெரியவங்களை கம்பேர் பண்ணதை விட. சரி, இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், உள்ளே போகிறோம். இந்த இடத்துல வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிற ஸ்பாட் வச்சுருந்தாங்க. என்னடா கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தா இந்த ஒரு அழகாக ஒரு டேங்க்குள்ளே வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் போட்டு ஒரு பில்டிங் இருந்துச்சு. என்ன பில்டிங்னு கொஞ்ச நேரம் பார்த்தா தெரியும். என்ன பில்டிங்னா, இது வந்து நம்ம மைசூர் பேலஸ் தான். ஃப்ரண்டில் வந்து உங்களுக்கு ஒழுங்காக பார்க்க முடியல. ஸோ பேக்கில் வந்து நான் வீடியோ எடுத்தேன். நல்லா வந்து நீங்கள் கிட்டே இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த உள்ள பில்டிங்குள்ளெல்லாம் மீன் நிற்கிறதுலாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பிகாஸ் எதுக்குன்னா வந்து அப்போ தான் வந்து உள்ளே வந்து கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இங்கேருந்து திரும்பி கூட்டம் போச்சுன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் உங்களை பார்த்து ரசிக்க முடியாது, டைம் இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் பீப்புள்ஸை தான் வந்து உள்ளே விடுறாங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
பயங்கர அழகழகு ஃபிஷ்ஷாக இருந்துச்சு. ரேராக வெளியில் இருக்கிறத விட உள்ளே வந்து ரொம்ப ரேராக இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த நீமோ மூவிலலாம் பார்த்துருக்கோமே அந்த மாதிரி ஃபிஷ் கலெக்ஷன் இருந்துச்சு. ஸோ ரொம்ப இதுதான் வந்து 100 ரூபீஸுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே பயங்கர ஒர்த்தாக இருந்துச்சு. நம்மளுக்கு பார்க்கவே ரொம்ப அந்த இடத்தெல்லாம் பார்க்கவே நம்மளுக்கு உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நிறைய குட்டி குழந்தைங்களும் அங்கங்கே இருந்தாங்க. அவங்க எல்லாருமே நல்லா அது பிடிக்கிற மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நமக்குமே அந்த ஒரு இது இருக்கும். இது எல்லாமே வந்து இந்த ஜியோகிராஃபி அது என்ன ஏதோ ஒரு சேனல் வருமே, டிஸ்கவரி சேனல், அனிமல் பிளானட் சேனல், அதுலலாம் வர மாதிரி ஃபிஷ் தான் இருந்திருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து இங்கே எங்கேயுமே லோக்கல் ஷாப்பில் பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஃபிஷ் தான். அதுக்கப்புறம் இந்த கொக்குக்குள்ளே போய் எங்கள் அத்தை தான் வந்து எனக்கு வந்து இந்த ஃபிஷ் பாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கிறதுலேயே மும்முரமாக இருந்தேன். அத்தை தான் வந்து இந்த ஃபிஷ் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு குட்டி குட்டி ஃபிஷ் இருக்கும். அப்புறம் போக போக உங்களுக்கு ரொம்ப பெரிய ஃபிஷ்லாம் இருக்கும். சில ஃபிஷ்லாம் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்து. ஸோ அந்த டைம் பார்த்து நிறைய பேர் அமைதியாக அதுக்கிட்ட இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. வீடியோவில் பார்க்க குட்டியாக இருந்துச்சு. பட் வந்து உங்களுக்கு நேரில் பார்த்திங்கன்னா பெருசாக இருந்துச்சு. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் vlog எடுக்கணும், இல்லாட்டி வீடியோ எடுக்கணும், ஏதாச்சும் உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த ஏரியா வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும். நான் நிறைய ஃபோட்டோ எடுக்கணும், நிறைய வந்து பிடிக்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து மெயின் ரீசன் எனக்கு எதுக்குன்னா வந்து இந்த வீடியோ எடுத்தேன்னா என்ன மாதிரி நீங்களும் வந்து இந்த இது கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு கிளிப் பார்த்துட்டு இது வந்து நீங்கள் 100 ரூபீஸ்க்கு ஒர்த்தா இல்லையா நீங்கள் ஒருக்கா பார்த்துட்டு நீங்கள் போகலாம். இந்த செக்ஷனை வந்து 3 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. லாஸ்ட் செக்ஷனில் இப்போ நம்ம நிற்கிறோம். இங்கே வந்து ரொம்ப பெரிய பெரிய மீன்லாம் பார்த்தோம். ஸோ இந்த மீன்லாம் வந்து ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தெரில, பட் பயங்கர பெருசாக இருந்து ஒரு நிற்கும் போதே நம்மளுக்கு வந்து 2 ஆள் நின்னா எவ்வளோ ஆகிட்டு இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் வந்து 100 ரூபீஸ்க்கு ஒர்த்தா இந்த பிளேஸ் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்துன்னு சொல்லுவேன். பிகாஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் 3rd செக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நானே இதை ஃபேஸ் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த பிளேஸை நீங்கள் ஆல்ரெடி விசிட் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, until then, bye to everyone. Keep gardening.